சந்தையில் முட்டை விலை மீண்டும் அதிகரிப்பு. வடக்கு ஆப்கானிஸ்தானில் மிதமான நிலநடுக்கம். IPL வீரர்கள் ஏலம் இன்றும் நாளையும் சவுதி அரேபியாவில். கார் ரேஸ் பயிற்சியில் ஈடுபட ஸ்பெயின் செல்கிறார் நடிகர் அஜித் குமார். தமிழரசு கட்சியை வடக்கிலும் கட்டியெழுப்ப நாங்கள் தயார், சாணக்கியன் தெரிவிப்பு. நடிகர் சித்தார்த்தின் மிஸ் யூ படத்தின் டீசர் வெளியீடு. தமிழரசு கட்சியினை வடக்கிலும் நாங்கள் கட்டியெழுப்ப தயாராக இருக்கிறோம். எங்களை அழைத்தால் அங்கு சென்று வட மாகாணத்திலும் தமிழரசு கட்சியை கட்டி எழுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பொறுப்பினை தந்தால் தமிழரசு கட்சியை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கட்டி எழுப்பியது போன்று ஏனைய மாவட்டங்களிலும் கட்டியெழுப்ப தயாராக இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வடகிழக்கில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற சாணக்கியனை வரவேற்பளித்து கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. அங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், அதிகூடிய விருப்பு வாக்குகளால மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக என்னை தெரிவு செய்து உங்கள் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனதிலே எனக்கு தெரிந்திருந்தது, நாங்கள் மட்டக்களப்பிலே நிச்சயமாக 4 ஆசனங்கள் எடுக்கக்கூடிய அளவிலே எங்களுடைய ஆதரவு தளம் இருக்கின்றது. என்னுடைய மனதிலே தெரிந்த விடயம், மட்டக்களப்பிலே நாங்கள் 3 ஆசனங்களை எடுத்து எனக்கு முன்பாக பேசி அனைவரும் சொன்னது போல வரலாறிலே ஒரு சாதனை ஒன்றை நாங்கள் படைத்திருக்கிறோம். வரலாறிலே சாதனை ஒன்றை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம். தமிழரசு கட்சியை நாங்கள் தனித்துவமாக நாங்கள் பலப்படுத்த வேண்டும். எனக்கு மெட்ட மாவட்டங்களை பற்றி இப்பொழுதுக்கு சொல்ல தெரியாது. எதிர்வரும் காலங்களிலே அந்த பொறுப்பு தரப்பட்டால் ஏனைய மாவட்டங்களே இவ்வாறாக மட்டக்களப்பை கட்டியெழுப்பியது போல கட்டியெழுப்ப நான் தயார். அம்பாறை, திருகோணமலை 2 மாவட்டத்திலேயும் பல சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுத்தோம். அந்த மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்கு நம்பிக்கை தரும் வகையாக நாங்கள் செயல்பட்டாங்க. அதனால தான் கிழக்கு மாகாணத்தில் அதிகூடிய வாக்குகள் கிடைத்து தமிழரசு கட்சிக்கு இந்த முறை கிழக்கு மாகாணத்தில் 5 ஆசனங்கள் கிடைத்தது. வடக்கை நாங்கள் கட்டியெழுப்ப தயார். அங்கேயும் வந்து மக்களோட மக்களாக நின்று அந்த மாவட்டங்களிலும் தமிழரசு கட்சியை கட்டியெழுப்ப நாங்கள் தயார். தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் எதிர்காலத்தில் அறிய தருவோம். அவை முறையான ஒழுங்கில் முன்னெடுக்கப்படும். தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவி தொடர்பில் எவ்வித நெருக்கடியும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே நேற்று சஜித் பிரேமதாசா இவ்வாறு தெரிவித்தார். உண்மையை சொல்வதானால் பட்டியலில் உள்ள அனைவரும் மிகவும் பொருத்தமானவர்கள். நாட்டை கட்டி எழுப்புவதில் அவர்கள் அனைவருக்கும் பெரும் பொறுப்பு இருக்க வேண்டும். இந்த பட்டியலில் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்கள் உள்ளனர். வீழ்ச்சி கண்டுள்ள நாட்டையும் 220 லட்சம் மக்களையும் மீட்டெடுப்பதே தனது எண்ணப்பாடாக இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். மேலும் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், විසඳන්න ගැටලුවක් නැහැ. අපි ඒක නිසි කලට නිසි ලෙසට නිසි ආකාරයට ක්‍රියාත්මක කරනවා. මුල්ලිකාම මන්ත්‍රීතුමියත් ඉල්ලනවා මේ එක්ක පොඩක් තිබෙන්න ඕන වැඩ කරා ගොඩක් කියලා කියනවා. ඇත්ත වශයෙන්ම අපි හරියට කතා කරොත් පසුබෑමට ලක්වුණු ලයිස්තුවේ සිටින සියලුම දෙනා ඇත්ත වශයෙන්ම ගුණාත්මක භාවයෙන් ඉතාමත්ම ඉහළ අය. මගේ කැමැත්ත නම් ඇත්තටම ඔය සියලු දෙනාටම ඇත්ත වශයෙන්ම රට ගොඩනැගීමේ වැඩපිළිවෙලේ ලොකු වගකීම් තිබිය යුතු අය. சந்தையில் முட்டை விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். கடந்த நாட்களில் 35 முதல் 38 ரூபாவாக குறைந்திருந்த முட்டை விலை தற்போது 40 முதல் 45 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு முட்டை பண்ணையிலிருந்து சந்தைக்கு மொத்த விலை 30 முதல் 31 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சந்தையில் கடந்த நாட்களை விட முட்டை விலை அதிகரித்துள்ளதுடன் விற்பனையாளர்கள் வெவ்வேறு விலைகளில் முட்டைகளை விற்பனை செய்வதாக நுகர்வோர் குற்றம் சாட்டியுள்ளனர். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கடும் மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்தில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் வடக்கு ஆப்கானிஸ்தான் படாக்ஷான் அருகே இலங்கை நேரப்படி இன்று காலை 9:58க்கு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.3 பதிவாகியுள்ளது. இது அட்சரேகை 36.51 வடக்கு மற்றும் தீர்க்கரேகை 70.59 தெற்கு ஆகும். வடக்கு ஆப்கானிஸ்தான் இயற்கை பேரழிவுகளுக்கு வாய்ப்புள்ள ஒரு மலைப்பகுதியாகும். இதனை தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. நடிகர் அஜித்குமார் மகள் திருமேனி இயக்கம் விடாமுயற்சி, ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கம் குட் பேட் அக்லி படங்களில் நடித்து வருகிறார். இதில் விடாமுயற்சி படப்பிடிப்பு பெரும்பாலும் முடிந்துவிட்டது. ஒரே ஒரு பாடல் காட்சி மட்டுமே படமாக்கப்பட இருக்கிறது. இதில் த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா உட்பட பலர் நடித்துள்ளனர். இதற்கிடையே குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு பல்கேரியாவில் நடந்து வருகிறது. அங்கு இன்றுடன் படப்பிடிப்பு முடிவடைகிறது. அதையடுத்து அங்கிருந்து தனது ரேசிங் டீமுடன் ஸ்பெயின் செல்கிறார் அஜித்குமார். அங்குள்ள கார் ரேஸ் ட்ராக்கில் வரும் 27ஆம் தேதி முதல் முழுமையாக பயிற்சியில் ஈடுபட இருக்கிறார். சித்தார்த் நடித்துள்ள மிஸ் யூ படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மிஸ் யூ சித்தா படத்தின் வெற்றிக்கு பிறகு சித்தார்த் ஹீரோவாக நடிக்கும் படம். இதை 7 miles per second நிறுவனம் சார்பில் சாமுவேல் மேத்யூ தயாரிக்கிறார். ஆஷிகா ரங்கநாத் கதாநாயகியாக நடிக்கிறார். ஜேபி, பொன்பண்ணன், கருணாகரன், நரேன், அனுபாமா, ரமா, பாலசரவணன், மாறன் என பலர் நடிக்கின்றனர். ஜிப்ரான் இசையமைக்கிறார். கேஜி வெங்கடேஷ் ஒளிப்பதிவு செய்கிறார். மாப்ள சிங்கம், களத்தில் சந்திப்போம் படங்களை இயக்கி என் ராஜ்சேகர் இந்த படத்தை இயக்குகிறார். காட் படத்துக்கு பிறகு விஜய் வினோத் இயக்கும் படத்தில் நடித்து வருகிறார். இந்த படம் முடிந்ததும் அவர் சினிமாவை விட்டு முழுநேர அரசியலுக்கு செல்ல உள்ளார். இந்த படத்துக்கு அனிருத் இசையமைக்கிறார். KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படத்தில் கதாநாயகியாக பூஜா ஹெக்டே மற்றும் மம்தா பைஜு, பிரகாஷ் ராஜ், பாபி தியோல் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். சில தினங்களுக்கு முன்னர் இந்த படத்தின் ஷூட்டிங் தொடங்கியது. முதலில் ஒரு பிரமாண்டமான பாடல் காட்சியை படமாக்கினார் இயக்குனர் வினோத். இப்போது சென்னையில் செட் அமைக்கப்பட்டு முக்கியமான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இந்த படத்தை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் முடித்துவிட்டு அதன் பிறகு தீவிர அரசியலில் கவனம் செலுத்த உள்ளாராம் விஜய். அதற்காக ஷூட்டிங்கை விரைவாக முடிக்க சொல்லி கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. பத்து அணிகள் பங்கேற்கும் 18வது IPL T20 கிரிக்கெட் அடுத்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. IPL வீரர்கள் ஏலம் இலங்கை நேரப்படி இன்று மாலை 3:30க்கு ஆரம்பமாகிறது. ஏற்கனவே வீரர்கள் தக்கவைப்பு, வீரர்கள் விடுவிப்பு ஆகியவை நிறைவடைந்துள்ளன. இந்நிலையில் IPL கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் சவுதி அரேபியாவில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 1574 வீரர்கள் ஏலத்தில் பங்கேற்க பதிவு செய்திருந்த நிலையில் 577 வீரர்கள் இறுதியாக ஏலத்தில் இடம்பெற உள்ளனர். இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.